நேத்து லீவு. சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இல்ல டைரக்டா லஞ்ச் தான். மெனு வந்து சாம்பார் சாதம். சாம்பார் தனியா ரைஸ் தனியா வைக்கிறது அலுப்பு பிடிச்ச ஒரு 1 part சாம்பார் ரைஸ் வச்சாச்சு. இப்ப நான் சொல்ல போற ரெசிபி எல்லாத்துக்குமே சைடு டிஷ் வச்சு சாப்பிடலாம். ஒரு குக்கர்ல பேபி பொட்டேட்டோவை விசில் விட்டு வச்சுக்கோங்க. ஒரு அரை வெங்காயம், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேன்ல கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பவுடர் பிளஸ் ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இந்த ஆலுவை போட்டு ஒரு பெரட்டும் போது பெப்பர் தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்கணும். தரமான சைடு டிஷ் ரெடி. சைடு டிஷ்க்கு வந்து எக் பெரட்டல் மாதிரி பண்ணலாம் தான் ஐடியா. அது பண்ற அளவுக்கு டைம் இல்ல, அடுத்தடுத்து வேலை இருந்துட்டே இருக்கு. உங்க வைஃப் எல்லாம் வீட்ல தான இருக்க, என்ன வேலை பாக்குறேன்னு கேட்காது. வெளியே காட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு வேலை இருந்துகிட்டே இருக்கு. முன் பசிக்கு டேஸ்ட் பாக்குறேன் ஒரு பிளேட் இறக்கி. இந்த மந்த்ல இருந்து ஒரு புது டெய்லி ஒரு ஃபிஷ் ஆயில் டேப்லெட் போட போறேன். வீடியோ புதுசா பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி நம்ம கிட்ட பாருங்க, அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ஃபிஷ் ஆயில் வந்து யுவி ஃபிட்ல இருந்தா வாங்கி நல்லா எக்சர்சைஸ் பண்ணி நல்லா ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் பண்றீங்க. இந்த ஃபிஷ் ஆயிலையும் சேர்த்து போடும்போது நல்ல ரிசல்ட். வீட்டை நல்லா கூட்டி பெருக்கிட்டு எப்படி ஐஸ் வச்சு தான் தூக்கு அதை கண்டுபிடிச்சு சண்டை போட்டு பாத்ரூம்குள்ள போறதுக்குள்ள 500 ஸ்கிராட்ச் எவ்வளவு குளிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள். மத்த கேட்ஸ் மாதிரி அடலாம் பிடிக்க மாட்டா, சமத்தா இருந்துப்பா. இதை குளிக்க வச்சுட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு நம்ம பண்ண இந்த 1 part சாம்பார் ரைஸ் பிளஸ் ஆலு தரமா இருந்துச்சு. நீங்க இந்த ஆலு ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட். என்னதான் குளிச்சு ட்ரையர் எல்லாம் போட்டாலும் இந்த சன் பாத் எடுக்கிற மாதிரி வர மாடிக்கு போனப்பதான் நம்ம பறவைங்களுக்கு தண்ணி வச்சது காலி ஆயிடுச்சு. அதை ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. பக்கத்து வீட்டுல மாங்க நல்லா காக்கியது, கேட்டா தரமாட்டான் புடிங்க. நானும் ஹைட்ரேட் பண்ணி குழந்தை வெயில்ல நிக்கிறா, சோ தண்ணி தவி அவளுக்கு போர் அடிச்சா போதும் அவளா வீட்டுக்கு போய் வழியில யாரை பார்த்தாலும் நிக்க மாட்டா, யாரு கூடயும் பேச மாட்டா. அல்ஹம்துலில்லாஹ் இதே வேலை கரெக்டா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஃப்ரெண்ட் DJI கிம்பல யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்து அதுல தான் இந்த ஷூட் எடுத்தேன். தென் வீட்டுக்கு சேல்ஸ்க்கு 2 நண்பர்கள் வந்திருக்காங்க, வேணுங்கிறவங்க DM. அவ்வளவுதாங்க. செலவு இதோட சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பை பை, நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.